வரவள்ளி குண்டி கடையில போட்டுட்டு அவருக்கு நான் ஸ்பெஷல் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அனுப்பினாங்க. ஒரே நாள் தான் என் தம்பியை நான் அடிச்சுருக்கிறேன். பள்ளிக்கூட அனுப்பி வச்ச பஞ்சத்துக்கு நடுவுலதா 10 காசு நீ கொடுத்த. நாட்டு நட்ட கூலிக்குதான் நடவடி வாங்கி தர இரவுல நான் தூங்க இமை ஒத்தி படுக்க வச்ச. நின்று திரும்பி போவ அத்தனையும் நினைக்கிறம்மா வயசு உங்கூட ஆரடியில் புதையுது என் மனசு. அத்தனையும் நினைக்கிறம்மா வயசு உங்கூட ஆரடியில் புதையுது என் மனசு. அக்கா என்னும் மூத்தவளே அம்மா போல் பார்த்தவளே சுகத்தையும் கொடுத்து அவர் நீண்ட ஆயுசோடையும் நல்லபடியாக அவர் பாதுகாக்கணும். எங்கே போனாலும் ஆண்டவர் அவரை சுத்திகரிக்கணும், அவரை பாதுகாத்து ஆஸ்பத்திரி ஓனர் சேதுராமன் அவர்கிட்ட சொன்னது நான் தான், கலைஞர் சொன்னது நான் தான். என் தம்பி அப்படி ஒரு கலை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பி ஆட்டு பாவத்துக்கு நன்றி அப்படின்னு கேட்பேன். அப்பாவின் பிரிவை இன்னும் அழுது முடிக்கவில்லை, அதுக்குள்ளவும் பிரிவு ஏமா ஏன் அழுவைக்கு ஆடுகலாமா. எம்பியா இருந்தாலும் தம்பியா இருப்பதற்கு கோடான கோடி புண்ணியம் எனக்கு. இதுக்கு ஈடாக பட்டம் பதவி எதுக்கு. அக்கா என்னும் மூத்தவளே அம்மாவை போல் பார்த்தவளே. அவருக்கு தெரியாது அவங்க ஒண்ணும் இல்லை, நான் வயசுல மூத்தவ தான், ஆனா அவர் அறிவுல மூத்தவர். அவரோட நம்மளோட பேச அவருக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். மற்ற பேர் பேசுறது அவங்க பேசுறது எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா. அப்படியே மனசு பதிய வச்சிருந்து கடகடகடகடன்னு பேசிட்டு போவாரு. சுமக்கவில்லை பத்தியங்கள்
நினைச்சு போனே. அவர்களுக்கு நினைவேந்தல் தம்ம உரையாற்ற எழுச்சி தமிழர் அவர்களை அழைக்கிறோம். அன்பார்ந்த அக்கா வான்மதி அவர்களின் 30ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வை பௌத்த தர்ம முறைப்படி தலைமை வகித்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற பௌத்த பிக்கு மௌரியா புத்தா அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கிற பௌத்த பிக்குகளே, பௌத்த சொந்தங்களே, கட்சி முன்னோடிகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா அவர்கள் மறைந்து 30 நாட்கள் உருண்டோடிவிட்டன. அந்த துக்கத்திலிருந்து மீள வேண்டும், விளக்கம் போல நம்முடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் என்பது நம்முடைய தவிர்க்க முடியாத ஒரு தேவை. அதற்காக உறவுகள் சூழ்ந்து ஆறுதல் சொல்லும் வகையில் இத்தகைய நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இறப்பு தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை நாம் அறிந்தாலும், அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதை புரிந்திருந்தாலும், இறப்பின் மூலம் ஏற்படுகிற வழியை அவ்வளவு எளிதாக உதறிவிட முடியாது என்பதுதான் நாம் அறிந்த உண்மை. மகான் கௌதம புத்தருக்கு இறப்பு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அவருடைய வாழ்க்கையே நமக்கு சொல்லுகிறது. சராசரி மனிதர்களைப் போல பிணி, மூப்பு, மரணம் ஆகியவற்றை அவர் கடந்து போகவில்லை. அப்படி அவர் சராசரி மனிதர்களைப் போல இறப்பு இயற்கையானதுதான் என்று கடந்து போயிருந்தால் நமக்கு ஒரு மகான் கௌதம புத்தர் கிடைத்திருக்க மாட்டார். இறப்பு தானே, இது என்ன மனித வாழ்வில் சாதாரணமானது தானே, பிறக்கிற அத்தனை பேரும் இறக்கத்தானே செய்கிறார்கள்
இதற்காக ஏன் வருந்த வேண்டும், ஏன் கதற வேண்டும் என்று அதை சாதாரணமாக அவர் எண்ணவில்லை. வேறு எவருக்கும் ஏற்படாத வலி ஆழ்மனதில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் நேர்ந்த இறப்பு என்பதை விட மனித குலத்தில் நிகழ்கிற இறப்பு அவருக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால்தான் அதற்கு விடை தேட அவர் புறப்பட்டார். குடும்பம் உண்டு, மனைவி உண்டு, ராகுலன் என்கிற மகன் உண்டு, சொத்து உண்டு, அதிகாரம் உண்டு. இவை அனைத்தும் இருந்தும் கூட இறப்பு ஏன் நிகழ்கிறது என்று விடை தேடுவதற்காக அவர் வீட்டை விட்டு, இல்லற வாழ்வை விட்டு, சராசரி மனித வாழ்வை விட்டு அவர் வெளியேறி தவம் இருந்தார். கௌதம புத்தரை எந்த அளவுக்கு இறப்பு பாதித்திருக்கிறது, அவர் ஆழ்மனதில் எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லா மனிதர்களையும் போல அவர் ஏன் இவற்றை கடந்து போகவில்லை? நோய் வருவது இயற்கைதான், வயது மூப்படைவது இயற்கைதான், மனிதன் இறந்து போவது இயற்கைதான் என்று அதிலிருந்து அவர் சராசரி மனிதர்களைப் போல கடந்து போகாமல் இந்த மூன்றுக்குமான விடை தேட தன்னைத்தானே வருத்தி கொண்டார். நாள் கணக்கில், மாதக்கணக்கில் ஓரிடத்தில் இருந்து அவர் கடுந்தவம் புரிந்து உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாய் மாறி எந்த நேரத்திலும் உயிர் பிரிந்து போகும் என்கிற நிலைக்கு அடைந்து விடை தேட முடியாமல் மறுபடியும் அந்த தவத்தை கலைத்துவிட்டு இயல்பு நிலைக்கு திரும்பினார். ஆனாலும் அந்த தேடலை அவர் விட்டுவிடவில்லை. அவர் இயல்பான மனிதர்களைப் போல எல்லாவற்றையும் கடந்து போகவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த தேடலில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார். மறுபடியும் தவம் இருந்தார். போதி மரத்தடியில் அமர்ந்து அவர் ஞானம் பெற்றார். உலக வாழ்க்கையை பற்றி, மனித வாழ்வியலை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி, பிரபஞ்சத்தில் உள்ள பிற உயிரினங்களை பற்றி, உயிரற்றவை பற்றி, ஈர்ப்பு விதிகளை பற்றி யாவற்றையும் அவர் தன்னுடைய கடுந்தவத்தால் உணர்ந்து கொண்டார். அப்படி அவர் கடுந்தவம் இருப்பதற்கு எது காரணமாக இருந்தது? மரணம், மரணம், மரணம். ஆகவே மரணம் என்பது சாதாரணமானதுதான், இயற்கையானதுதான். அதை எளிதாக கடந்து போக வேண்டும். வழக்கம் போல நாம் இன்பத்தில், சுகத்தில், சொத்து சேர்ப்பதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் கருதவில்லை. மனித குலத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மாமனிதராக, மகானாக அவர் இந்த மண்ணுலகில் பரிணாமம் பெறுவதற்கு மரணம்தான் அவரை உந்தியது. அந்த நிலைக்கு அவரை தள்ளியது. எனவே மகான் கௌதம புத்தருக்கே மாவலியை தந்த ஒன்றுதான் மரணம். அது அவர் குடும்பத்தில் நிகழ்ந்த மரணம் அல்லது வேறெங்கோ நிகழ்ந்த மரணம் என்று இல்லாமல் உயிரினங்கள் இறப்பதற்கு என்ன காரணம் என்று அவர் சிந்திப்பதற்கு அது ஒரு உந்துதலாக இருந்தது. அதை தேடித்தான் அவர் கடுந்தவம் புரிந்தார் என்பதை நாம் அறிவோம்.
தோழர்களே, நாமும் சராசரி மனிதர்கள்தான். இன்பத்தின் போது மகிழ்ச்சி அடைகிறோம், துன்பத்தின் போது அழுகிறோம். இந்த இரண்டும் இருந்தால்தான் மனிதர். எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். துன்பம் வந்தாலும் அதை துடைத்தெறிந்து விட வேண்டும். துன்பத்தை துன்பமாக உணராமல் கடந்து போய்விட வேண்டும் என்றால் அது மனித இயல்பு அல்ல. துன்பத்தை தவிர்க்கவும் முடியாது, கடந்து போகவும் முடியாது. ஆனால் அதை எதிர்கொள்ளுகிற மனோதிடத்தை பெற வேண்டும் என்று போதிப்பதுதான் பௌத்தம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற உளத்திறத்தை, உள்ள வலிமையை, மன வலிமையை ஒரு பயிற்சியின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிப்பதுதான் பௌத்தம். மற்றவர்களைப் போல, மற்ற மகான்களைப் போல மரணத்திற்கு கடவுள்தான் காரணம் என்று கௌதம புத்தர் எங்கும் சொல்லவில்லை. விதிதான் என்று எந்த இடத்திலும் அவர் பேசவில்லை. அக்கா வான்மதி அவர்கள் இந்த நாளில் இப்படித்தான் இறக்க வேண்டும் என்று அவருடைய தலையில் எழுதியிருக்கிறது, அது இறைவன் விதித்த விதி என்று பௌத்தம் சொல்லவில்லை, பௌத்தம் நம்பவில்லை. இதுதான் பிற போதனைகளுக்கும் பௌத்த போதனைகளுக்கும் உள்ள வேறுபாடு. கடவுள் நம்பிக்கை மனிதனை துன்பத்தில் இருந்து சராசரியாக கடந்து போகும்படி வழிகாட்டுகிறது. கடவுள் நம்பிக்கை எனக்கு இருந்திருந்தால் இது ஆண்டவன் விட்ட ஒரு விதி, அவன் அக்காவின் தலையில் இப்படி எழுதிவிட்டான், நாம் என்ன செய்ய முடியும் என்று அடுத்த நிமிடமே என் உள்ளத்தை என்னால் தேர்த்திக் கொள்ள முடியும். ஆனால் உரிய முயற்சி எடுத்திருந்தால், உடன் இருந்திருந்தால், கலந்து பேசியிருந்தால், நிதானமாக முடிவெடுத்திருந்தால் அக்காவை காப்பாற்றியிருக்கலாமே என்கிற எண்ணம்தான் மீண்டும் மீண்டும் வந்து அழுத்துகிறது. ஏனென்றால் இந்த கொரோனா நெருக்கடியில் 98% பேர் பிழைத்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். 100க்கு 2 பேர் தான் பலியாகிறார்கள். உரிய முயற்சியை உரிய காலத்தில் உரிய ஈடுபாட்டுடன், கமிட்மெண்ட், கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட், உரிய ஈடுபாட்டுடன் உரிய முயற்சிகளை மேற்கொண்டிருந்தால் காப்பாற்றி இருக்கலாமே என்கிற அந்த வழி. என் தம்பி சொல்லுவதை கேட்பதா, நீ சொல்லுவதை கேட்பதா என்று பெற்ற பிள்ளையிடம் சண்டை போட்டுவிட்டு மருத்துவமனைக்கு உடனே என்னை சேர்க்கும்படி தம்பி சொல்கிறார், அவருக்கு தெரியாததா என்று என் மீது அதீத நம்பிக்கை வைத்து இன்ஃபெக்ஷன் இல்லாத நிலையிலும் மருத்துவமனைக்கு அவர் போனார். சிடி ஸ்கேன் எடுத்து நுரையீரலில் தொற்று இருக்கிறதா என்று மருத்துவர்கள் பார்த்தபோது நுரையீரலில் தொற்று இல்லை. ஆனாலும் தம்பி சொல்லுகிறார், அவர் சொல்படி நடப்பேன் என்ற நம்பிக்கையோடு அவர் மருத்துவமனைக்கு போனார். ஆனால் நான் எங்கோ ஒரு இடத்தில் என்னை தற்காத்துக் கொள்வதற்காக தங்கியிருந்தேன். அது என்னை உறுத்துகிறது. அக்காவுடன் இருந்திருந்தால் அல்லது உடனே நான் சென்னைக்கு போயிருந்தால், அவருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நான் சரியாக புரிந்திருந்தால் வேறு முடிவு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம், அவ்வளவுதான். ஒரு வேளை வீட்டில் வைத்திருந்தாலும் நோய் முற்றி இருக்கலாம் அல்லது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்பது வேறு. ஆனால் இந்த இடத்தில் நம்முடைய கடமையை சரிவர ஆற்றவில்லையோ என்ற ஒரு கவலை. இதெல்லாம் ஏன் எனக்கு மேலிடுகிறது? எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, விதியின் மீது நம்பிக்கை இல்லை, அறிவியலின் மீது நம்பிக்கை இருக்கிறது, முயற்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறது. புதிய முயற்சியை மேற்கொண்டிருந்தால் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் நம்மை காப்பாற்றி இருக்க முடியும் என்று எண்ணுகிற போதுதான் அவளை மேலோங்குகிறது.
சாவு எப்படியோ பல வழிகளில் வருகிறது, தெரியாததல்ல. இந்த 30 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் எத்தனையோ படுகொலைகளை நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ விபத்து சாவுகளை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ நோய்வாய்ப்பட்ட மரணங்களை பார்த்திருக்கிறேன். எல்லா இடங்களிலும் அந்த உறவினர்களின், அந்த தோழர்களின் துக்கத்தில் என்னை நான் கரைத்துக் கொண்டேன். எல்லா மக்களின் துயரத்திலும் என் துயரம் கரைந்து போயிருக்கிறது. படுகொலைகள் எதிர்பாராமல் நிகழ்கின்றன. விபத்து நாம் நினைத்தாலும் தடுக்க முடியாது. திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு ஒரு இறந்து போனால் என்ன செய்ய முடியும்? மனதை தேர்த்திக் கொள்ளலாம். விபத்திலே ஒருவர் இறந்து போனால் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் நம் கைமீறி நம்முடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டவ சில சாவு. 16ஆம் நிகழ்ச்சிக்கு நான் 3 போனேன். பொட்டிக்குடி ஆறு பெரும் வெள்ளத்தில் புரண்டு வந்த சூழலில் அந்த கிராமமே அழிந்து போனது. அந்த லயம் என்கிற தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பு அப்படியே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற போதே மழை சரிந்து அவர்களை மூடிவிட்டது. தமிழ்நாட்டிலிருந்து அந்த இடத்திற்கு போன ஒரே கட்சி தலைவர் என்கிற முறையில் நான் மட்டும்தான் அங்கே மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னேன் என்று அந்த மக்கள் என் கையை பிடித்து நன்றி சொன்னார்கள். என் மனம் இங்கே அக்கா இறப்பிலே வாடி போய் இருந்தாலும் கூட அந்த 3 படுகொலை, 3 சாவு என்னை கடுமையாக பாதித்தது. அதனால் 6 மணி நேரம் நான் பயணம் செய்து மலையேறி சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நான் திரும்பினேன். 3 நாட்கள் என் கால்கள் கடுமையாக வீங்கி போய்விட்டன. இந்த மலையேறி பயணம் செய்ததனால் கார் பயணம்தான் என்றாலும் கூட நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நெடிய பயணம். அதனால் கால்கள் 2 கால்களும் தூண்களைப் போல் வீங்கி போய்விட்டன. இந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வுதான். அப்பா நோய்வாய்ப்பட்டு இறந்தார். சில நாட்களில் என்னால் அதிலிருந்து மீள முடிந்தது. தம்பி விபத்திலே இறந்தார். சில வாரங்களில் அல்லது ஓரிரு மாதங்களில் என்னால் அதிலே மீண்டெழ முடிந்தது. ஆனால் விபத்திலே இறக்கவில்லை அக்கா. வயது மூப்படைந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கவில்லை அக்கா. இந்த இடத்தில்தான் வலி மிகுகிறது. ஆகவே வெளி உலகம் தெரியாத அப்பாவி அம்மா அக்காவை மருத்துவமனையில் சேர்த்ததை கூட அவரிடத்தில் சொல்லவில்லை, மறைத்து விட்டேன். இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்புதான் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னேன். அவர் பதறுவார் என்பதற்காக நான் சொன்ன ஒரு பொய் தான். ஆனாலும் கூட அம்மாவின் நிலை எனக்கு வருத்தத்தை, வலியை கூடுதலாக்குகிறது. அவரிடம் சொல்லாமல் மறைத்தோமே என்கிற கவலை. ஏன் தம்பி இருக்கிறார், பார்த்துக் கொள்வார் என்கிற அவருடைய நம்பிக்கை. இப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர்கள் பாதிக்கப்படுகிற போது குடும்பமாயிருந்தாலும் குடும்பத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை துக்கம் தாக்குகிறது. அப்படித்தான் பாசத்தால் ஏற்படுகிற வலி என்பதை விட இரக்கத்தால் உருவான வலி, நாம் உடனிருந்து பார்த்து கொள்ள இயலாமல் போய்விட்டதே என்கிற வலி. 22ஆம் தேதி அவரை பார்ப்பதற்காக நான் மருத்துவமனைக்கு சென்றபோது அவர் என்னை காப்பாற்ற வேண்டும், நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று பதறிய அந்த பதற்றம், நான் என்ன ஆனாலும் பரவாயில்லை தம்பி, வெளியே போ, பாதுகாப்பாக இரு, உன்னை நம்பி மக்கள் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அவையெல்லாம் இன்னும் ஆழ்மனதில் அழுத்தமாக பதிந்துள்ளன. அக்கா இருந்தார்,
இருக்கிறார் என்றுதான் ஆழ்மனம் சொல்கிறது. இல்லை என்கிற உண்மையை அந்த ஆழ்மனம் ஏற்க மறுக்கிறது. அதனால் ஏற்படுகிற வழி, அந்த வழிகளை எல்லாம் துடைப்பதற்கான நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகள். 16ஆம் நாள் நிகழ்வை குடும்ப வழக்கப்படி செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு காரணம், படத்திறப்பு வேண்டாம், கொரோனா நெருக்கடி இருப்பதனால் கும்பலை கூட்ட வேண்டாம் என்று நான் எடுத்த முடிவுதான். அக்கா இந்து மதத்தின் மீதான நம்பிக்கையை இழந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதே நெடுநாட்களுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும். சொல்லப்போனால் அண்மையில் நடந்த தேர்தல் முடிவின் போது அவர் கொடுத்த பேட்டியை நான் முழுமையாக கேட்கவில்லை, பார்க்கவில்லை. ஆனாலும் பலர் சொன்னதில் இருந்து நான் அறிந்து கொண்டேன். அவருக்கு கிறிஸ்தவத்தின் மீது அதீதமான நம்பிக்கை ஏற்பட்டிருந்ததை அறிந்தேன். ஆகவே இந்து வழக்கப்படி அவருக்கு எதுவும் சடங்கு செய்ய வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் இல்லை. ஊர் வழக்கப்படி, குடும்ப வழக்கப்படி சில நிகழ்வுகள் 16ஆம் நாள் நடந்தன. அதற்கு முன்னதாகவே சென்னையிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கிறிஸ்தவ பாதிரியார்கள் திருமாந்துரைக்கு வந்து கிறிஸ்தவ முறைப்படி அவருக்கு ஒரு இரங்கல் நிகழ்ச்சியை நடத்தினார்கள், ஜெபம் செய்தார்கள். ஆனால் இந்த 30ஆம் நாள் நிகழ்வை நம்முடைய கொள்கை பேராசான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தழுவிய பௌத்த முறைப்படி இந்த இல்லத்தில் எளிமையாக செய்ய வேண்டும் என்று நான் 2 நாட்களுக்கு முன்புதான் நம்முடைய பௌத்த பிக்கு மௌரியா புத்தா அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வேண்டுகோள் விடுத்தேன். நரகம், சொர்க்கம் என்பதெல்லாம் பௌத்தத்தில் இல்லை. இதெல்லாம், இந்த நிகழ்வெல்லாம் அம்மா அக்காவை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்கிற நம்பிக்கையில் இதை செய்யவில்லை. விதிதான் அவரை முன்கூட்டியே அழைத்து கொண்டது என்று நம்புகிற சடங்கு இல்லை இந்த சடங்கு. இங்கே போதனைகள் வழங்கிய நம்முடைய பௌத்த பிக்குகள், இறப்பு தவிர்க்க முடியாதது, மனித வாழ்வு நிலையானதில்லை. எனவே இதிலிருந்து நாம் மீள்வோம் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இது நம்முடைய துக்கத்தை துடைப்பதற்கான ஒரு கூடல். உறவுகள் சூழ்ந்து ஒருவருக்கொருவர் ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நிகழ்வு. எனவே மிக குறுகிய கால இடைவெளியில், சுருக்கமான முறையில், எளிமையான முறையில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது. மதுரை தோழர்கள் தம்முடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் இந்த ஏற்பாடுகளை செய்தார்கள். நான் தோழர்களை கேட்டுக்கொள்ளவே இல்லை. ஆனாலும் அவர்களாக முன்வந்து இந்த நிகழ்வை செய்ததற்காக நான் அத்தனை தோழர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே, அந்த அறையிலேயே இந்த நிகழ்வை மிக சுருக்கமாக நான் செய்ய வேண்டும் என்று தான் எண்ணியிருந்தேன். மழை பொழிகிற காரணத்தினால் இந்த விரிவான ஏற்பாடுகளை செய்ய நேர்ந்தது. யாருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை. கும்பல் கூடக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக. எனினும் இந்த நிகழ்வை அறிந்து வருகை தந்து ஆறுதல் கூறியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்காவர் குடும்பத்தில் ஒரே பெண், அப்பாவுக்கு 3 ஆண் பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு மகள். 10 ஆண்டுகள் கூட தாம்பத்திய அல்லது இல்லற வாழ்வை அவர் கடத்தவில்லை. இளம் வயதிலேயே கணவரை இழந்தார். 3 கை குழந்தைகளோடு தனது வாழ்க்கையை தொடர்ந்தார். எனக்கென்று இல்லற வாழ்வு இல்லாமல் நான் பொது வாழ்விலே தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்ட நிலையில் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சென்னைக்கு வந்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக
எனக்கு ஒரு தாயை போல் உற்ற துணையாயிருந்து பணிவிடைகள் செய்தார். அவரோடு நான் நேரத்தை கழிக்க இயலவில்லை. அமர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு கூட எனக்கு போதிய அவகாசம் கிடைக்கவில்லை. 20 ஆண்டுகள் சென்னையில் இருந்தும் அவரோடு நான் செலவழித்த நேரம் சில மணி நேரமாகத்தான் இருக்கும். ஒரு முறை அம்மாவிடத்திலேயே புகார் சொன்னார், நீங்கள் வந்தால்தான் தம்பி இங்கே வீட்டுக்கு வருகிறது, இல்லை என்றால் வந்து என்னை பார்ப்பதில்லை, நான் இருப்பதையே மறந்து விடுகிறது, எப்போதாவது நான் போய் அவரை பார்க்கிறேன் கும்பலில். இப்படித்தான் எனக்கும் அக்காவுக்குமான உறவு இருந்தது. திரும்பின அவர் மருத்துவமனைக்கு போனவர் திரும்பவில்லை என்கிற போது, மீண்டு வருவார் என்கிற நம்பிக்கையோடு இருந்த நேரத்தில் அவர் மீண்டு வரவில்லை என்கிற போது, எப்படியும் தம்பி நம்மை காப்பாற்றி விடுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த அக்காவை காப்பாற்ற இயலாமல் கையிறு நிலையில் இருக்கிற போது அவர் மீதுதான் இறக்கம் மேற்கொள்வது. இது அக்கா தம்பி பாசம் என்கிற உணர்வின் மேலீடாக என்னால் அதை உணர முடியவில்லை. என் மீது நம்பிக்கை வைத்த ஒரு ஜீவன் எப்படியும் தன்னை காப்பாற்றி விடுவார் என்று நம்பி காத்திருந்த ஒரு உயிர், அது இயலாமற் போய்விட்டது. இன்றைக்கு மனித குலத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கிறது கொரோனா வைரஸ். எல்லோரையும் போல் இவரும் என்று இதை கடந்து போக முடியவில்லை. எனவே இந்த துன்பம் அல்லது இந்த வலி ஒரு சராசரி மனிதனுக்கு போல் எனக்கும் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் அதையும் கடந்து பொது வாழ்வில் வழக்கம் போல் பணியாற்றுகிற வல்லமை எனக்கு இயல்பிலேயே உண்டு. தம்பி எனக்கு துணையாக இருந்து களத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போதுதான் ஒரு கட்சி தோழராக இருந்தவன் களப்பலியானான். அவன் நினைவு நாளை கொண்டாடுவதையே விட்டுவிட்டோம். நாளை மறுநாள் அவனுடைய நினைவு நாள். எனக்கே தேதி மறந்து போய்விட்டது. மதுரை தோழர்களை தொடர்பு கொண்டு நான் கேட்டேன். அக்காவும் அப்படித்தான் கட்சியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அரசியல் புரிதலோடு எனக்கு துணை இருந்தவர். வெறும் குறுகிய வட்டத்திற்குள், ஒரு குடும்ப வளையத்திற்குள், வெறும் அண்ணன் தம்பி பாசம் என்கிற இணைப்புக்குள் அவர் சுருங்கி கிடக்கவில்லை. நான் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் ஒத்துழைப்பாக இருந்து என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சுதந்திரம் முக்கியம் என்று என்னை சுதந்திரமாக செயல்பட விட்டு, என் தந்தையும் சரி, தாயும் சரி, தமக்கையும் சரி, எந்த நெருக்கடிக்கும் தனிப்பட்ட முறையிலே என்னை ஆளாக்காமல் என் விருப்பம் என்னவோ அதுதான் அக்காவின் விருப்பம் என்று வாழ்ந்து மறைந்து விட்டார். அந்த நினைவுகள் தான் இன்னும் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அக்கா விரும்பியபடி எங்கள் தம்பியை நாங்கள் தத்து கொடுத்து விட்டோம். சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு அவர் நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு பேட்டியிலே அவர் சொன்னது நினைவிருக்கிறது. மரணம் மகான் கௌதம புத்தரையும் மிகப்பெரும் தாக்கத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அப்படி ஒரு தாக்கம்தான் எனக்குள்ளும் எல்லா மரணங்களும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஈழத் தமிழர்களின் படுகொலைகள், அண்ணன் பிரபாகரன் தலைமையிலான புலிகளின் மரணங்கள், சுனாமியின் போது நிகழ்ந்த மரணங்கள், மூணாறு மலைச்சரிவில் நிகழ்ந்த மரணம், இப்படி எல்லாம் இயல்பான தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. சுனாமி பாதிப்பின் போது அந்த கரையில் ஊடாக நான் நடந்து செல்லுகிற நேரத்தில் கண்ணீர் சிந்தியபடி நான் நடந்து போனேன். தோழர்களே, துன்பத்தை நாம் நுகர்ந்துதான் ஆக வேண்டும். அதை கடந்து போக முடியாது, அதில் வீழ்ந்து போகக்கூடாது, அதிலேயே நாம் உழன்று வாழ்வை சிதைத்துக் கொள்ளக்கூடாது.
அதிலிருந்து உளவியல் ரீதியாக நாம் மீண்டெழ வேண்டும், அந்த வலிமையை பெற வேண்டும். அதற்கு ஒருவருக்கொருவர் நாம் ஆற்றுப்படுத்திக் கொள்ளுகிற இந்த நிகழ்வுகள், இது சடங்குகள் என்று சொன்னாலும் சரி, நிகழ்வுகள் என்று சொன்னாலும் சரி, இதுதான் நமக்கு மாமருந்து என்பதை நான் உணர்கிறேன். அது கிறிஸ்தவ முறைப்படி நடக்கிற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இந்து வழக்கப்படி நிகழ்கிற சடங்குகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த பௌத்த நெறிமுறைகளாக இருந்தாலும் சரி, மனித குலத்தில் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய வழியை அது ஆற்றுகிறது என்று நான் நம்புகிறேன். அக்கா இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் அவர் எங்கோ இருந்து கொண்டு என்னை வழிநடத்துகிறார் என்று நான் நம்பவில்லை. அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. அவருடைய நினைவுகள் நெஞ்சில் எப்போதும் நம்மை வழிநடத்தும் என்கிற நம்பிக்கை உண்டு. இந்த நிகழ்வில் பங்கேற்று பௌத்த நெறிமுறைப்படி மனித வாழ்வின் உண்மை நிலைகளை எடுத்துரைத்து நம்மை ஆற்றுப்படுத்தி இருக்கிற பௌத்த பிக்குகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, எப்போதும் போல் எனக்கு ஆறுதலாக இருந்து உற்ற துணையாக இருந்து கை கொடுத்திருக்கிற அத்தனை தோழர்களுக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.